மாணவர்களுக்கு தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கங்கள். நம்ம 10th 12th பொது தேர்வு 2026க்கான கால அட்டவணை வந்து அரசு வெளியிட்டிருக்காங்க. அதை பாருங்கள். பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு 12th பாருங்கள். மார்ச் 2லேயே ஆரம்பிச்சிடுறாங்க. மார்ச் 2ல் ஆரம்பித்து திங்கக்கிழமை மார்ச் 26 முடியுது. அதே வந்து +1 இப்போ 12th படிச்சிருப்பீங்க. நீங்கள் போன வட்டம் 11th அரியர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா சில பேர். அந்த அரியர் எக்ஸாம் வந்து மார்ச் 3ல் ஆரம்பித்து 27 முடியுது. 10th வந்து பாருங்கள் மார்ச் 11 ஆரம்பித்து ஏப்ரல் 6 முடியுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12th எக்ஸாம் பாருங்கள் மார்ச் 2 ஆரம்பிக்குதா. இன்னும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க. இன்றைக்கி நவம்பர் விட்டுருந்தீங்க. நவம்பரில் நீங்கள் 4ஆம் தேதி விட்டுட்டிங்களாக்கும் மீதி இன்னும் எவ்வளோ நாள் தெரியுமா இருக்குது உங்களுக்கு? இன்னும் 117 நாட்கள். மொத்தமே 117 நாள் தான். இதில் சனி ஞாயிறு லீவு இருக்குது, அரையாண்டு தேர்வு லீவு, பொங்கல் விடுமுறை, மற்ற அரசு விடுமுறையெல்லாம் இருக்குது. இந்த அரசு விடுமுறைலாம் கழிச்சுன்னு நம்ம உங்களுக்கு குறைவாக தான் நாட்கள் இருக்கும். இது விடுமுறை எதுவுமே கழிக்காமல் உங்களுக்கு 117 நாள் தான் இருக்குது. சரிங்களா? 12th வந்து அதே போல் 10th பார்த்தீங்கன்னாக்கும் 126 நாள் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நேரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ மிச்சப்படுத்தாமல், அதாவது டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஒவ்வொரு டயத்தை என்ன பண்ணுங்க நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கிங்க. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு தேர்வு முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு நிறையா விடுமுறை வரும். அந்த விடுமுறையை அப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். சரிங்களா? அதில் வந்து இப்போ விளாடக்கூடிய இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி நிறைய பேர் இன்னும் அதை விளாண்டு தான் தருவீங்க. அதை கொஞ்சம் மாற்றிங்க. சில பேர் தான் எல்லாம் சொல்ல நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் முழு வீச்சாக நல்லா என்னவனுங்க படிக்க ஆரம்பிங்க. அதே போல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பாருங்கள். பிப்ரவரி 9 ஆரம்பித்து பிப்ரவரி 14 முடியுது. 11th வந்து 16, பிப்ரவரி 16 21, 10th வந்து பிப்ரவரி 23 ஆரம்பித்து 28 முடிச்சிடுறாங்க. அதே போல் ரிசல்ட் பாருங்களேன். உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ரிசல்ட்டே வரும். அப்போ நீங்கள் அடுத்த காலேஜ் வந்து நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. அப்போ இந்த அவ்வளோ விடுமுறை நாளை வந்து நம்ம அனுபவிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இருக்க அந்த 117 நாளை எப்படி நல்லா பயனுள்ளதாக படித்து மார்க் எடுக்கணுமோ அதுக்கான எஃபர்ட் போடுங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை தான் 12th வரும். வாழ்க்கை ஒரு தடவை தான் 10th படிப்பீங்க. சரிங்களா? அதனால் நல்லா படிங்க. ரிசல்ட் பாருங்கள். மே 8ஆம் தேதி வருது. 11th அரியருக்கு வந்து 20, மே 20. 10த்துக்கும் மே 20 வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த டைம் டேபிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ 12th வந்து 2ஆம் தேதி தமிழ் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? திங்கக்கிழமை. ஏன்னா 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனால அந்த ஒரு நாள் விட்டுருக்காங்க. நான் முதல் நாளே வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா பாருங்கள், அடுத்து 5, 9 அடுத்து பக்கத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் விடுமுறை இருக்குது. இதனால் பார்த்து எழுதி வச்சுங்க. இந்த டைம் டேபிள் என்ன ஒன்று நீங்கள் என்ன ஒன்று எப்பயுமே உங்கள் வீட்டில் வந்து பிரிண்ட் எடுத்தோ இல்லை எழுதியோ உங்கள் கண் பார்வை படுற மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். இத்தனாம் தேதி இந்த தேர்வு இத்தனை நாள் இருக்குன்றதை. சரிங்களா? உங்களுக்கு அடிக்கடி நீ அடுத்து ஒரு மதிப்பெண்லாம் நான் வந்து தமிழ் இதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் இப்போ இது யூடியூப் சேனல் நம்ம வெளியிட்டு இருப்போம். பார்த்து பயன்பெறுங்க. அதே போல் அடுத்து 11th அரியர் எக்ஸாம் டைம் டேபிளும் இருக்குது. பார்த்துக்குங்க. அடுத்து 10th இருக்குது. வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. நேரத்தை மட்டும் வீணடிச்சிடாதீங்க. அதற்கான பலன் அப்போ நம்ம ரிசல்ட் வந்து இன்றைக்கி அழுது பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போவே நம்ம என்ன ஒன்று ரிசல்ட் வந்து இப்போ எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கணும். இவ்வளோ தானே அது நம்மளுக்கு பத்தாது. அப்போ என்ன பண்ணணும், மார்க்கு கூட்டணும். இப்போ இடைப்பருவ தேர்வு வரும். அடுத்து அரையாண்டு தேர்வு வரும். நீங்கள் அரையாண்டு தேர்வு முழு ஆண்டு தேர்வு நீ படிங்க. படித்து அதில் எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் இன்னும் எவ்வளோ எஃபர்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.